योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। பகவான் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை திருநாளாக ஆக்குவதற்கு நாமத்தினால் நிரப்புவோம். கையில் விழும் வேலைகளை எல்லாம் பகவானுடைய வேலை என்ற உணர்வில் சேவையாக, அதை சேவா தாமரையாக அவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இவைதான் நாம் செய்ய வேண்டியது. மற்றவற்றையெல்லாம் பகவான் பார்த்துக்கொள்வார். கருணை மிக்க பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்று மகாபாரத கதை ஒன்று உள்ளது. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், இந்த கலியுகத்தில் என்னவெல்லாம் நடக்கும், எப்படி எப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள், பயங்கரமாக இருக்கும் கேட்பதற்கு. அதற்குள் நாம் இன்று போக வேண்டாம். ஆனால் நாம் எதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகளை கேட்டு அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டாம்? இன்றைக்கு அது உலகத்தில் உண்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி பார்த்தாலே தெரிந்துவிடும். ஆக பகவான் தங்கள் ஒருவரால் மட்டுமே, நீங்கள் தான் சிருஷ்டிகர்த்தா, தங்கள் ஒருவரால் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இன்றைக்கு பல வகையான வன்முறை சம்பவங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். பயமுறுத்துவது போல் இருக்கிறது வன்முறை போர்கள். அது மட்டுமல்ல, மனித மனதில் பகையுணர்ச்சி, எதையும் தவறாக புரிந்து கொள்வது, தவறான ஒரு விளக்கத்தை அளிப்பது, அதன் மூலம் தான் எல்லோரையும் விட பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்வது, பிறகு சண்டைக்கு போவது, வன்முறையில் ஈடுபடுவது, இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. தாங்கள் ஒருவரால் தான் பிரபஞ்சத்தின் நாயக்கனான தாங்கள் இவை எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். அதை இறை நினைப்போடு, இறைவன் நாமத்தோடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் இந்த பயங்கர விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவைகள் இப்பொழுது நெடுகாலமாக நடந்து வருகிறது. தாங்கள் இதையெல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா நாடுகளையும் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் வன்முறை என்ற பகைமை உணர்ச்சி எழவே கூடாது, போர் என்ற எண்ணமும் எழக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு மேலே திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்களுடைய மனத்திலே எழும் எதிர்மறை எண்ணங்கள், அசுர எண்ணங்களை எல்லாம் தாங்கள் வேரோடு அழித்து அங்கு உயர்ந்த சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். தங்களால் மட்டுமே இது சாத்தியம். ஆக தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், இந்த உலகத்திலே எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த பாஷை பேசினாலும், எந்த மதத்தை தழுவினாலும் அவர்களுக்கெல்லாம், அவர்கள் எல்லோருமே ஏதேதோ துன்பங்களில் சிக்குண்டு உதவியின்றி, பாதுகாப்பின்றி பல விதங்களில் தவிர்த்து வருகிறார்கள். இந்த கர்ம விதியானது யாருக்குமே கட்டுப்படுவதில்லை. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அடிக்கடி நான் சொல்வேன், ஒரு டிவைன் சிசிடிவி இருக்கிறது. யாருடைய செயலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனியாக ஒரு கணக்கு இருக்கிறது. பகவான் அடிக்கடி சொல்வார், கணக்கு சரியாகவில்லை, கணக்கு சரியாகிவிட்டது என்று. இந்த கணக்கு துல்லியமாகத்தான் செயல்படும். அவதாரங்களை கூட விட்டு வைக்காது. ஆயினும் இது இறைவனுடைய நீதி. மனித நீதியிலிருந்து மனிதர்கள் தப்பிவிடலாம், பணம் கொடுத்து இல்லை பதவியினாலோ அடக்கிவிடலாம். ஆனால் இறை நீதியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் இந்த கர்ம விதியானது எல்லாவற்றிற்கும் மேலென்று சொல்ல முடியாது என்றால் இதற்கும் மேல்
இறைவனுடைய காரணமற்ற கருணை இருக்கிறது. அவருடைய பேர் அன்பினால், அவருடைய தயாள குணத்தினால் இந்த காரணமற்ற இந்த கருணை என்பது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அதனிடம் விண்ணப்பிப்போம். தாங்கள் பெரும் கருணையோடு இந்த உலகத்திலே யார் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவரவர்கள் துன்பத்தில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வழியில் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும், இதற்கு தாங்கள் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாடு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இப்படி மகாத்மாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே. ஆயினும் இது நடைமுறையில் வருவதற்கு அதிக காலம் கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும், ராட்சச கருவிகளாக தப்பித்தவரை கூட ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்கள் மனதிலோ ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கிறது, உலகத்து ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது? நம்முடைய மனமெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறது பெரும் உணர்ச்சிகளால். திடும் என்று ஒரு ஆட்கொல்லி கோபம் விஷம் போன்று நமக்குள் பரவி நெருப்பு போன்ற வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது. திடும் திடும் என்று ஏதோ ஒரு பயம் நம்மை பற்றி கொள்கிறது. எதற்காக இந்த பயம், யாரை கண்டு பயம் என்று கூட நமக்கு தெரியவில்லை. இப்படி எத்தனை குழந்தைகள் இளைஞர்கள் வந்து சொல்கிறார்கள். அது தவிர நமக்கு ஒரு பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கம் கொண்டாடுதல், எதையாவது நினைத்து புலம்பிக் கொண்டே இருத்தல், கவலைப்பட்டு கொண்டே இருத்தல், அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து மன உளைச்சலாக்கி கடைசியில் மருந்தில் வாழ்க்கை முடிதல். இப்படி எத்தனையோ எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறார் என்று நாம் யாரும் எண்ணி பார்ப்பதே இல்லை. அவற்றையெல்லாம் ஏதோ நமக்கு இயற்கையாகவே வந்தவை, நம்முடைய பெருமை என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அதை விட்டு மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை மனதில் ஊதி ஒரு பெரிய பலுவாக ஆக்கிக்கொண்டு கடைசியில் மன உளைச்சலும் மருந்தும். இப்படி ஒரு அவலம் பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாமல் இருக்காது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரவிடாமல் நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் அதே சமயம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? கொட்டும் மழையை மாற்ற முடியுமா? கொதிக்கும் வெயிலை மாற்ற முடியுமா? உங்கள் கையில் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு போங்கள், உங்களால் அதிலிருந்து தப்பிக்க முடியும். இறைவன் நம்முடைய பகவான் நம் அனைவரின் மேலும் ஒரு பெரிய குடையை பிடித்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஒரு மகாத்மாவிடம் நாம் சரணடையும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 75% நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் இழுத்து கொள்வார். மீதி இருக்கும் அந்த 20% 25% நம்மால் தாங்க முடியாமல் அலறுகிறோம். பகவான் சொல்கிறார், இறை நாமம் இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கும் அந்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம். எப்படி ஒரு குடையை எடுத்துக்கொண்டு போனால் மழையிலிருந்து தப்பிக்கிறோமோ, கொதிக்கும் வெயிலிருந்து தப்பிக்கிறோமோ, அதே போல் இந்த நாமத்தை நாம் சுமந்து கொண்டே போக வேண்டும். நாக்கில் இந்த நாம விளக்கை ஏற்ற வேண்டும், மனதிலே அந்த நாமியை பதிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அந்த நாமமானது நம்மை தூய்மைப்படுத்துகிறது. வேண்டாத விஷயங்களை எல்லாம் சாப்பிட்டு விடும், மனதை தூய்மையாக்கிவிடும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள்
தூய்மையாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் கூட கையில் விழும் வேலைகள் எல்லாம் கடமை என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அதுவும் பகவானுடைய வேலைதான். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அதை அவருடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் கருணை இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இல்லையென்றால் எத்தனை சேவைகள் நாம் செய்து வருவோம். ஆனால் கூடவே நமக்கு மனதில் இருக்கும் கோபம் தீராது. சந்தர்ப்பம் நேர்ந்தால் வார்த்தைகளை கொட்டுவிடுவோம், மற்றவர்களை புண்படுத்தி கொண்டிருப்போம். இதனால் ஆன்மீக முன்னேற்றம் எளிதில் வராது. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் இந்த ஆன்மீக சக்தியானது அந்த கோபத்தில் இரையாகிவிடும். நாம் கொட்டும் வார்த்தைகளில் இரையாகிவிடும். அந்த கோபம் மிகவும் வேகத்துடன் செயல்பட்டு மற்றவர்களை பாதிக்கும். நாம் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் பலித்து கூட போகிவிடலாம். ஏனென்றால் நம்முடைய ஆன்ம சக்தியில் சேர்ந்து விடுகிறது. ஆனால் நாம் சேர்த்து வைத்த ஆன்ம சக்தி நமக்கு கிடைக்காமல் அப்படியே வீணாகி விடுகிறது. மறுபடியும் நாம் அதற்காக நாமத்தை சொல்லி சம்பாதிக்க வேண்டும். இந்த அவலம் கூடாது என்றால் நாம் நம்முடைய நடத்தையையும் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி அந்த கையில் விழும் வேலைகளை எல்லாம் சந்தோஷமாக பகவானுக்கென்று மட்டுமே செய்ய வேண்டும். இது என்னுடைய வேலை, நான் தான் செய்வேன், இதை நீ எப்படி செய்யலாம் என்று ஆரம்பித்தோமானால் நாம் படுகுழியில் விழுந்துவிடுவோம். ஆக ஆங்காங்கே எத்தனை பயங்கரங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நம்மை முன்னேற விடாமல் அடிப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணியம் தான் நமக்கு பகவானை போன்ற ஒருவர் கிடைத்திருக்கிறார். அவருடைய நாமம் கிடைத்திருக்கிறது. அந்த நாமத்தினுடைய நன்மைகளை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து வருகிறார்கள். ஆக நாம் புத்திசாலியாக இருந்தால் நமக்கு பகவானுடைய நாமமும் அவருடைய தாமரை திருவடிகளும் மட்டுமே போதும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை அடிக்கடி பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆகையால் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய சேவையையும் போட்டி பொறாமை இல்லாமல், கொடிய வார்த்தைகள் இல்லாமல் அடக்கமாகவும் அன்பாகவும் செய்ய வேண்டும் என்று. வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அதுவும் பகவானுடைய இச்சையினால் தான் வருகிறது. அது ஆனால் நம்முடைய கர்மவினை பயனாக வருகிறது. ஆயினும் அதன் அடியில் பகவானுடைய சங்கல்பம் இருப்பதால், பகவானுடைய சம்பந்தம் இருப்பதால் அதில் ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்படுகிறது. ஆக எந்த ஒரு தண்டனையாக வரும் துன்பமும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறது. நாம் பிடிவாதமாக அதை ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் அது நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டி தரும், பெரும் நன்மையை விளைவிக்கும். அந்த ஆசீர்வாதம் அந்த தண்டனையை ஒரு உயர் ஞானமாக மாற்றி தந்துவிடும். இல்லை என்றால் நாம் நிலைகுலைந்து போவோம், இறைவனை நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகி போவோம். இதைவிட ஒரு பெரிய கடவுள் எங்கு இருக்கிறார் என்று தேடி நாம் கடைக்கடையாக ஏறி பொருள் வாங்குவது போல் இறைவனை தேட ஆரம்பித்து விடுவோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு பேசி நீங்கள் தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று வார்த்தைகளை அள்ளி வீசுவோம். நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் நாமே வரவழைத்து கொண்டவைதான். நாம் யாருக்கோ எப்பொழுதோ கொடுக்கும் துன்பங்கள் எல்லாம் நம்மை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தாக்கும். அப்பொழுது நாம் அலறுவோம். ஆனால் இந்த அலறலை நாம் யாரையோ செய்ய வைத்துள்ளோம் அல்லவா? அதனால் அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் திரும்பவும் அதை செய்யாமல் இருப்போம். ஆக நமக்கு கொடுத்திருக்கும் இந்த ஒரு மனித வாழ்க்கை மிக சிறப்பானது. இதில் நாம் இறைவனின் நினைப்போடு, இறைவனின் நாமத்தோடு சரியாக நடந்து கொண்டோமானால், யாரையும் புண்படுத்தாமல், யாரிடமும் வம்பு பேசாமல், நம்முடைய நாமம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, அதை சமர்ப்பித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்தோமானால் அடுத்த பிறவியானது மிக அருமையான ஒரு பிறவியாக அமையும். அல்லது இந்த பிறவியிலேயே நமக்கு பிறவிகள் முற்றுப்பெறும், அந்த பெருநிலையை அடையலாம். அது நம் கையில் இருக்கிறது, நம்முடைய முயற்சியிலும் பயிற்சியிலும் இருக்கிறது. ஆக பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் பின்னால் தங்கள் கருணை இருக்கிறது அல்லவா?
நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய அருள் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருக்கும். ஜெய் அபிராம் योगी राम सूरत